ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு சங்கு வகைகள் பார்க்க போறோம். ஸோ சங்குகள் என்ன சொல்லும்போது நீங்க பாத்தீங்கன்னா இடம்புரி வலம்புரின்னு 2 வகைகள் இருக்கு. ஸோ இந்த இடம்புரி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒரு பிளெயினா தான் இருக்கும். இது ஊதுவதற்கு இந்த இடத்துல நீங்க ஊதும் போது அதிலிருந்து அந்த சங்கு வரும். அதுதான் சங்கு நாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா பிரேயர்ஸ்க்குமே நீங்க பாத்தீங்கன்னா சிவ வழிபாடாக இருக்கட்டும், ஐயப்பன் வழிபாடாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த சங்கு ஊதுவாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பூஜை அறையில் வைக்கக்கூடிய வலம்புரி சங்குகள். இதுலயே 2 விதங்கள் இருக்கு. இது நீங்க பாத்தீங்கன்னா தட்சிணவர்த்தினி, அடுத்தது இது நீங்க பாத்தீங்கன்னா வெண்சங்கு. தட்சிணவர்த்தி நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரி டைகர் ஷேட்ல இருக்கும், அதாவது பிரவுன் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கலர் இது. ஸோ இது இயற்கையாகவே இந்த மாதிரி தான் இருக்குங்க. இதில் எந்த ஒரு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. இயற்கையாகவே கிடைக்கிறதே இந்த கலர்ஸ்ல தான் இருக்கும். ரொம்ப அருமையான குவாலிட்டியில இருக்கு, ஃபைன் குவாலிட்டி. இதெல்லாம் நீங்க பார்க்கலாம், ரொம்ப அருமையா இருக்கும். தட்சிணவர்த்தின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வெண்சங்கு. வெண்சங்குமே பார்ப்பதற்கு ரொம்ப அருமையா இருக்கும். மகாலட்சுமி கடாட்சத்தை உடையது. இந்த சங்குகள் என்று சொன்னாலே மகாலட்சுமி கடாட்சம் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஹைட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 இன்ச்சஸ்ல இருந்து 6 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் இதெல்லாம் பார்க்கலாம். நீங்க நல்ல அருமையா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஆக சிறியது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் 1/2 இன்ச்ல இருக்கக்கூடியது. பொதுவா இது நீங்க எங்க போனாலும் கேரி பண்ணிட்டு போறதுக்கு ரொம்ப உகந்த ஒரு சைஸ்ல இருக்கக்கூடியது. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே மகாலட்சுமி கடாட்சம் வேணும், நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி வேணும்னு நினைப்போம். அதற்காக இது நம்ம எப்போதுமே கைகளில் வச்சிருக்கலாம், கேரி பண்ணிட்டு போகலாம். எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறதுக்கான சிறிய சைஸ் சங்குகள் நம்ம கிட்ட இப்போ அவைலபிளா இருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ ரெடி ஸ்டாக்ங்க. ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது ஒரு சங்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதற்கு அந்த இடத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. சுத்தம் செய்யக்கூடியதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், தீய சக்திகள், கண் திருஷ்டிகள் எதுவா இருந்தாலுமே ஒரு சங்கு அங்க வைக்கும் போது அந்த இடத்த அது கிளென்ஸ் பண்ணும். ஏன்னா மகாலட்சுமி அங்க இருக்கும்போது வேற தீய சக்திகள் அணுகாது அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த சங்குகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. புலனம் எண்கள் என்னோட பயோல கொடுத்துருக்கேன், நேரடியா நமக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.